வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சென்னை டு தேனி ஒரு 5 டே ட்ரிப் போனதோடைய செகண்ட் வீடியோ இது. இது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஏன்னா அங்கேருந்து அட்வென்ச்சர் அப்படியே செகண்ட் டேயும் கண்டினியூ ஆகுது. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தங்கியிருந்த குமரன் குடியிலேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு எங்களுடைய செகண்ட் டே ஆன லொக்கேஷன் மேகமலையை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மேகமலையில் நான் 2012 2014 ஒரு டைம் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் போகும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஏன் அப்படின்னா நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளம்பின உடனே போகிற வழியில் ஒரு இடத்துல லைட்டாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா மேகமலைங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷன் தான். நிறைய பேருக்கு தெரியாத ஹில் ஸ்டேஷன். ஸோ அதனால் அங்கே எவ்வளோ தூரத்துக்கு ஃபுட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால முன்னாடியே சாப்பிட்டுட்டு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று போன கிளைமேட் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு. ஒரு தோப்பு இருந்துச்சு, அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு லாங் டிரைவ் நமக்காக காத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து மேகமலையோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கே போய் நீங்கள் ஆக்சஸ் போட்டிங்க, அதாவது உங்களுடைய நேம், உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர், நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா அவங்க இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பென்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஹில்லோட வியூ ஆரம்பத்திலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 4-5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு அமேசிங்கான வியூ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் போன டைம் வந்து அரௌண்ட் ஒரு 11 o'clock to 12 o'clock இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. பட் உண்மையிலேயே போக போக வந்து அங்கே வழியில் இருக்கக்கூடிய வியூஸ் அண்ட் வந்து அங்கே இருக்கிற ரோட்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முதல்ல இந்த அளவுக்கு ரோட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹில் ரைட் மட்டுமே சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 1 hour to 1.5 hour மேலே போகிறதுக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த ஜீப் சஃபாரி எடுத்தோம். ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர், வர்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு சின்ன ஜீப் ரைடு நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் மேலே உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே வந்து வியூ சூப்பராக இருந்துச்சு. அதை விட ஸ்பெஷலான பாயிண்ட் தான், காட்டுக்குள்ளே ஒரு அதோடைய ஆக்சுவல் லிவிங் ஸ்பேஸ்க்குள்ளே போய் பார்க்குற அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. சார் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ள லைக் ஓரளவுக்கு ஒரு காட்டுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வில்லேஜ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஹில் டாப் வில்லேஜ்குள்ளே போயிட்டு டீ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களை ஒரு வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கீழே தேனி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஊர்கள்லாம் தெரிஞ்சது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக சொல்லலாம், இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலைன்னா நீங்களே கொஞ்சம் அடிச்சு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்னமனூர் ஆர் வந்து வேறு ஏதாவது பக்கத்தில் ஊர்கள் பேர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கூட நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து மேகமலை டேம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி 2012 or 14 கிட்ட போகும்போது நாங்கள் கீழேருந்து போகும்போதே காரில் சம்வேர் க்ளோஸ் டு 3 hours ஆச்சு. ஆனால் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். ஆனால் இப்போ ரோட்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. இறங்குறக்கே ஒரு 1 hour நீங்கள் இறங்கிடலாம். அண்ட் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டேர்ன் அடிக்கும்போது ஒரு வியூ கிடைக்கும் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சீனிக்கானது. இது வந்து நாங்கள் கீழே முடிச்சுட்டு இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட செகண்ட் டேயோட எண்டு வந்து லைக் அப்போ தான் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி ஆக்சுவலாக ஒவ்வொரு பிளேஸாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மொமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து எங்களுடைய 5 நாள் பயணத்தில் 2வது நாள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டே 3 அட்வென்ச்சர்ஸ் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் டே 3 அட்வென்ச்சரில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.